எல்லா ப்ரூஃப்மே இருக்குது. நான் எங்கே வேணால் அந்த ப்ரூஃப் வந்து நான் சென்ட் பண்ணுவேன். அந்த மேலே ஏறி ஆம்போ மேலே ஏறி ஓட நான் தான் அது. இன்னொரு பையன் வேற அது நீங்கள் இல்லை நான் அப்படின்னு சொல்லி பேட்டி நீடிக்குது. இந்த கேள்வியை போய் அவங்கள்ட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. விழுந்த பையன் நான் தான், பாதிக்கப்பட்டதுனால தான் இவ்வளோ தூரம் வந்து நான் நிற்கிறேன். பவுன்சர் எனக்கு தூக்கி போட்டுருவாரு. நான் தூக்கி போட்டோன்னே நான் கெட்டியுமே கம்மியாக பிடிச்சிக்குவேன். ஆனால் இது வந்து பொய்யான நியூஸை பரப்புறாங்க. இது யாரும் நம்பிடாதீங்க. எனக்கு சொல்கிறவங்க பொய்ன்னு சொன்னாங்கன்னா எனக்கு 2-3 நாளாக இவ்வளோ ஃபோன் கால்ஸ் வரணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. இதுமாரி தலைமைச் செயலகத்திலேருந்து உங்கள்கிட்ட பேச சொன்னாங்க, என்ன நடந்துச்சு எதுன்னு கேட்டாங்க. எதுக்கு அம்மா இப்படி பொய்யான தகவலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பொய்யான நியூஸை பரப்புறாங்க. ஆனால் வந்து நான் அப்போ வந்து தூக்கி போட்டோடனே பவுன்சர் ரெண்டு வந்து அந்த இன்னொரு பவுன்ஸ் ஆப்போசிட்டில் போகிற ஒரு 2 சாரி கேட்பாரு. தளபதி வந்து பின்னாடி வான்னு அந்த பவுன்சர் திட்டுவார், பின்னாடி வந்துடுவாங்க. நான் அவரோட ரசிகராக ஒரு ஆர்வத்தில் பார்க்க போனேன் தவிர மற்றபடி எந்த உள்நோக்கத்தோடு நான் எதுவும் பாதிக்கப்பட்டதுனால நான் கொடுக்குறேன். நான் அப்பா இல்லாமல் அம்மா வச்சுட்டு ஓலை குடிச்சிட்டு தான் நான் குடியிருக்கிறேன். விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கணும்னு அப்புறம் வந்தாச்சு. என்ன எதிர்பார்க்குறீங்க? நான் எதுவும் எதிர்பார்க்கறதுக்கு மேலே மேற்கொண்டு இதுமாரி எதுவும் நடக்கக்கூடாது, எனக்கு நீதி வேணுங்கிற வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து பொய்யா இந்த நியூஸ் எல்லாம் பரப்புறாங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். யாரடா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னது அப்படின்னு சொன்னாங்க. அது அவங்களுக்கு தேவையில்ல விஷயம். நான் என்ன ஃபேஸ் பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு ஃபோனை வச்சுருக்கேன் அப்படின்னு கட் பண்ணிட்டேன். நான் இந்த கட்சியோட ஃபோட்டோ இருந்தேன்னா இப்போ இந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு அர்த்தமா? அதெல்லாம் போட்டு அவங்க தான் கேட்குறாங்க. அது வந்து அது அவங்களோட கிரியேட்டிவிட்டியாக இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இது எல்லாமே நான் எவிடன்ஸ் எல்லாமே வச்சுக்கிறேன். இப்போ வந்து பொய்யா இந்த நியூஸ் எல்லாம் பரப்புறாங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். இவ்வளவு சொல்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் இந்த மாநாடு போனதுக்கான அந்த வீடியோவோ ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணாமல் இருக்கீங்களா? என்ன காரணம்? என்ன அந்த ஃபோட்டோ தான் எடுத்து காமிச்சு வச்சுருக்கீங்களா? எடுத்த ஃபோட்டோ மாநாடு முடிச்சுட்டு இருங்கப்பா, வாட்ஸ்அப்ல போட்டுக்கோங்க. உங்க கூட எத்தனை இவனும் வேற பேரான்னு சொல்லி விடுங்க சார்.